ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச்க்கும் ஜிடிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 66வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து யாருக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க, இதுக்கு அடுத்த மேட்சும் அதிக ரன் ரேட்டோட வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ டாப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிளேஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் 4 மேட்சும் கண்டினியூஸாக லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் கூட நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ரிவர்ஸ் பிக்சர்ஸ்ல ஜிடிக்கு அகைன்ஸ்டா லூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிவெஞ்ச் எடுப்பாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் வச்சு நடக்குது. ஸோ 16 மே ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் சாய்ஸ் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிச். ஸோ ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்டிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ எந்த அளவுக்கு அந்த மேட்ச் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன் சைடாக போயிடுச்சு. ஸோ 8th மே நடந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கோரிங் விக்கெட்டாக இருக்கும். குட் பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்க ரீசன் காட்டி பேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு பேட்ஸ்மனோ இல்லை பேட்டிங் ஆல்ரவுண்டரோ பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வெனியூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 76 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 35 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 40 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா டையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோரில் டீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 168 அப்படிங்கிற மாதிரி இந்த கிரௌண்டில் ரெக்கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஹையர் ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 35 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 150லேருந்து 169க்குள்ளே 12 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. 170லேருந்து 189க்குள்ளேயும் 12 முறை தான். 190க்கு மேலே 17 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 35 முறை 150 கீழே இந்த கிரௌண்டில் ரெக்கார்ட்ஸ் ஆன ரீசன் காண்டி இந்த மேட்சும் அப்படி வருமானு கேட்டால் ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் வந்த மேட்சஸ் ஃபுல்லாமே அதிக ரன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணுறாங்க. செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வின் பண்ணுறாங்க. தேர்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான். 4th மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம். 5th மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 மேட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு வெறும் 57 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 31 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் பெருசாக அந்த கிரௌண்டில் போகலை அப்படிங்கிறதே தெரிய வருது. ஸோ இப்போ இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு ஓவராலாகவே பர்டிகுலர்லி இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் பேஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலர்ஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ போலர்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 57 விக்கெட்ஸ் லாஸ்ட் 9 இன்னிங்ஸில் பேஸ் போலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து மீடியம் ஃபாஸ்ட் ஸ்லோயர்ஸ் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸும் ஸ்விங் போடக்கூடிய போலர்ஸ்க்கு விக்கெட்ஸே கிடைக்கல. 4 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 18 விக்கெட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு யாரெல்லாம் ப்ரோ லெஃப்ட்டில் போடுவாங்க அப்படின்னா டி நட்ராஜன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் சைடு லெஃப்ட்டில் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜோஷுவா லிட்டில் ப்ளே பண்ணுறாரு ஜிடி சைடு அப்படின்னா அவரும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 லெஃப்ட் ஆம் போலர்ஸ் தான் இருக்காங்க. அது கூடவே ஸ்லோயர்ஸ் போலர்ஸான மோகித் சர்மா இருக்காரு. ஸோ அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி அந்த டீமில் உமேஷ் யாதவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்லோ ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 31 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் 8 விக்கெட், சைனாமேன் 1 விக்கெட், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 11 விக்கெட்டும், ரைட் ஆம் ஓவ் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஈவனாக பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடிய போலரான ஷபாஸ் அகமது, ஸோ ஆப்போசிட் டீமில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் யாரும் இல்லை, நூர் அகமது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கானோட பழைய டீம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னக்கூட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் காண்டி தான் அவர் பல சீசன் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். இந்த கிரௌண்ட்லையும் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ் டீம்லையும் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. எந்த அளவுக்கு ஆடுறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ லாஸ்ட் 3 மேட்சஸ் இந்த 2 டீமுக்கும் இடையே நடந்த மேட்சஸில் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஷபாஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் 22 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அபிஷேக் ஒரு 23, கிளாசன் ஒரு 24 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில்லும் சாய் சுதர்ஷனும் 2 பேருமே இருப்பாங்க எப்போவுமே. ஸோ அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு.
ஹெட்ஸ் மொத்தமாக 4 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த 2 டீமும். ஒரு முறை எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருக்காங்க, 3 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 மேட்சஸில் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் வின் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஜிடி பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க, 1 செட்டில் லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சிட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸ் லாஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி சைடு பிங்க் கலர் ஜெர்சி போட்டு ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மழையிலான ஒயிட் வாஷ் அவுட் ஆனதுனால. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிங்க் கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கெட், நிதிஷ் ரெட்டி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாது, ஷபாஸ் அகமது, சன்வீர் சிங், பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனட்கர், புவனேஸ்வர் குமார், டி நட்ராஜன். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவனாக இருக்குது. பவுலிங் கொஞ்சம் முன்னப்பின்னு இருந்தாலும் பேட்டிங் செம்மையாக இருக்குது. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்தேவ் உனட்கட் ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார், நட்ராஜனும் ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவார். 5th போலிங் ஆப்ஷன் அப்துல் ஷமாத், அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக ஒருத்தரை கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. டெத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 போலர்ஸ் தான் டெஃபினட்டாக போல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பிளேயர் ஸ்டாட்ஸோட எந்தெந்த இன்னிங்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அபிஷேக் சர்மாவை 87% பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 36, ஹெட்விகெட் 35, வென்யூ 23. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 75 நாட் அவுட் அகேன்ஸ்ட் எல்எஸ்டி சேசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதுக்கு முந்தின மேட்சஸ் எதுவுமே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா சேசிங்கில் நீங்கள் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னா ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக உமேஷ் யாதவ் ப்ளஸ் சந்தீப் வாரியர் அந்த 2 பேரோட வந்து இனிஷியல் ஸ்விங்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவரை கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ், கொஞ்சம் ஐடியாவோட யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங் அபிஷேக் சர்மாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிராவிஸ் கெட் 95% போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்பவுமே வந்து இவருக்கு நம்பிக்கையாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் கிரவுண்ட் ரெக்கார்ட் பாருங்கள், 6 மேட்ச் தான் ஆடிருக்காரு, 54 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸும் அஸ் பிளேயராக பிக் பண்ணுற மாதிரியான ஸ்டாட்ஸ் தான் அவருக்கு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி 92% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்விகெட் ப்ளே பண்ணல, வென்யூவில் 103 ரன் 5 மேட்ச் ஆடி அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தரமான பிக் அப்படின்னு சொல்லி நிதிஷ்குமார் ரெட்டியை பிக் பண்ணலாம். ஸோ டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆகி ஓப்பனிங்கில் அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிதிஷ்குமார் ரெட்டிட்டு அதிகமாக இருக்குது. ட்ரீம் டீம் கேப்டனா வைஸ் கேப்டனா கூட வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹென்ரிச் கிளாசன் 95% விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இவர் தான் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 42 ஆன்கோயிங் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஹெட்விகெட் 44, வென்யூ 65. மஸ்ட் பிக்கு கேப்டனுக்கு. லாஸ்ட் மேட்ச் ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் சார்ஜ் எடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மஸ்டாக கேப்டனுக்கு ட்ரை பண்ணிக்கலாம், போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். பட் செகண்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் சமாத். ஸோ அப்துல் சமாத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஜீல் பிக்கு. ஸோ வென்யூ ஆவரேஜ் 36, ஹெட்விகெட்டில் 16 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டாப் ஆர்எஸ் கொலாப்ஸ் ஆகிறாங்க இல்லை அப்படின்னா டாப் ஆர்எஸ் நல்லா ஹிட் கொடுக்காங்க அப்படின்னா இவரை கொஞ்சம் மேலே ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஒரு 30 ரன் வரைக்கும் நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேசிங் கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்காக தான் தெரியுது. ரீசெண்ட் டேஸில் இவர் பேட்டிங்கும் அந்தளவுக்கு வரல அப்படிங்கிறதும் புரியுது. ஷபாஸ் அகமது 14% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் 186 ரன் 3 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. ஸோ ஹெட்விகெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24 ரன் தான் அடிச்சிருக்காரு. வென்யூல் 58 ரன் 3 விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து சன்வீர் சிங். ஸோ டீசெண்டான பேட்டரு, கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணும். ஸோ மேலே ப்ரொமோட் பண்ணால் மட்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு செட் ஆகாது. ஸோ டாப்பில் ப்ரொமோட் பண்ணால் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் டீசெண்டான ஆவரேஜ் 26 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்தேவ் உனட்கட் 7% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ். வென்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 11 மேட்ச்சுக்கு 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சஸாக ட்ரீம் டீமில் வரல. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ட்ரீம் டீமில் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் 82% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஹெட்விகெட் ஒரு மேட்ச் ஆடி 1 விக்கெட், வென்யூவில் 6 மேட்ச் ஆடி 7 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் அஸ் பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கமின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. புவனேஸ்வர் குமார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 56% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஹெட்விகெட் 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், வென்யூவில் 48 மேட்ச்சுக்கு 48 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் 4 மேட்ச்மே ஒரு ட்ரீம் டீமில் வந்திருக்காருங்க. ஸோ மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் அஸ் அ பிளேயராக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் புவனேஸ்வர் குமாருக்கு. நெக்ஸ்ட் டி நட்ராஜன்.
60% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட் 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட்டு, வென்யூவில் 11 மேட்ச் ஆடி 11 விக்கெட்டு. லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து விக்கெட்லெஸ். இந்த வென்யூவில் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லை. மற்ற கிரவுண்டில் இருக்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டி நட்ராஜனுக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இல்லை. ஸோ நீங்கள் இவரை பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் நம்பிக்கையோட பிக் பண்ணுங்கள். பட் செகண்ட் பவுலிங்கில் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ட்ரீம் டீம் கேப்டனாக இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் ரொட்டேஷன் பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உம்ரான் மலிக். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஹெட் ஹெட்டில் 2 மேட்ச்சில் 6 விக்கெட்டு. இந்த சீசனில் இவர் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண ஒரே மேட்ச் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக தான். ஜிடிக்கு அகேன்ஸ்டாக தான் உள்ளே கொண்டு வந்தாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக உள்ளே கொண்டு வராங்க. ஸோ வென்யூவில் 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டு. ஸோ இவர் வந்தார் அப்படின்னா செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார். ஒரு கேப்டனா வைஸ் கேப்டனா கூட நீங்கள் உம்ரான் மலிக்கை உங்கள் டீமில் பிக் பண்ணலாம். செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா மஸ்ட் பிக்கை உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இம்பாக்ட் பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உம்ரான் தான் வரப்போகிறாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மார்க்கண்டே வருவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி மார்க்கண்டே வந்தால் செகண்ட் பவுலிங் நீங்கள் மார்க்கண்டேவை கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸ் பேட்டில். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் கிடையாது. டிராவிஸ் கிட்ட ரஷீத் கானும் நூர் அகமது ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதில் நூர் அகமது பார்த்திங்கன்னா 2 பால் போல் பண்ணி 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டாகவும் மோகித் சர்மாக்கு அகேன்ஸ்டாகவும் 1 முறை விக்கெட் ஆயிருக்காரு. பட் ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் 30 பாலுக்கு 63 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹென்ரிச் கிளாஸன் பொறுத்த வரைக்கும் ரஷீத் கானுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய அபிஷேக் சர்மா, டிராவிஸ் கிட், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிச் கிளாஸன் இந்த 4 பிளேயர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார், பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனட்கட் அப்படிங்கிற மாதிரி போய்க்கிறேன். இம்பாக்ட் பிளேயர் உம்ரான் மலிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உனட்கட் பிளேஸில் இல்லை பேட் கமின்ஸ் பிளேஸில் நீங்கள் அவரை ரிப்ளேஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ ஜிடியோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லர், ஷாருக் கான், மேத்யூ வேடு, ராகுல் டிவாட்டியா, ராஷித் கான், கார்த்திக் ஜாகி, நூர் அகமது, உமேஷ் யாதவ், மோகித் சர்மான்னு சொல்லி ஒரு 11 வந்து இருந்திருக்கு. ஓரளவுக்கு பேலன்ஸ்டான 11 தான் இருக்குது. இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா சந்தீப் வாரியர் வந்து போலிங் பண்ணதுக்கு உள்ள வராரு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனர் சாய் சுதர்ஷன், சுப்மன் கில் 2 பேருமே லாஸ்ட் மேட்சோட செஞ்சுரியன் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராங்க. நியூ பால் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உமேஷ் யாதவ், சந்தீப் வாரியர் போல் பண்ண போகிறாங்க. மிடியோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது, ரஷீத் கான் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் மோகித் சர்மா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கார்த்திக் ஜாகியும் பார்த்திங்க அப்படின்னா டெத்தில் ஓவர்ஸை ஷேர் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ சுப்மன் கில் 88% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங் 38 ஆவரேஜ். ஹெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 39, வென்யூவில் வெறும் 3 ரன் தான் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஹெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் வென்யூ ரெக்கார்டு கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. இனிஷியலாக புவனேஸ்வர் குமாரோட அந்த இன்ஸ்விங்கில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இவர் கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவரை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வருக்கு அகைன்ஸ்டாக கொஞ்சம் விக்கெட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சாய் சுதர்ஷன் இம்பார்ட்டன்ட் பிக். ஹெட்கேட்டில் 34 அடிச்சிருந்தாலும் வென்யூவில் ப்ளே பண்ணல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் எப்படினாலும் ட்ரீம் டீமில் நமக்கு வந்துடுவார். ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். ஸோ ஒரு 30 பாலுக்கு 30 ரன் அடிச்சா கூட நமக்கு ட்ரீம் டீமில் ஒரு 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். ஸோ அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபஸ்ட்டு மீண்டும் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேவிட் மில்லர் 47% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 35 ஆவரேஜ். ஹெட்கேட் 27, வென்யூவில் 54. ஸோ வென்யூ பேஸ்டாக போனீங்க அப்படின்னா மில்லருக்கு ஒரு ரிஸ்க்கான விசிஆர் கேப்டன் கொடுங்க. லாஸ்ட் மேட்ச் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணல கூட இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வைஸ் கேப்டனாக வந்திருக்காரு ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இன் ஜிடியில், அதாவது அகமதாபாத் ஹோம் கிரவுண்டில் வச்சு நடந்த மேட்ச்சில். ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இவர் பிக் பண்ணிக்கலாம் போத் இன்னிங்ஸுமே. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா சிவிசி மில்லர்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாருக் கான் 57% ஒருத்தான்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. லாஸ்ட் 2 மேட்சஸ் ஒரு 50 ஒரு 30 அடிச்ச ரீசன்காண்டி அவர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான்ட்ட கிடையாது. டிஎன்பிஎல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஆடுவார், பட் ஐபிஎல் அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேத்யூ வேடு இந்த இடத்துல இறங்க மாட்டார், மேலே தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சாய் சுதர்ஷன் விக்கெட் போயிட்டு அப்படின்னா மேத்யூ வேடை பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாகவே அதாவது 1-1 இறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மேத்யூ வேடை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஹெட்கேட்டில் ஒரு மேட்ச் 19 தான் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே டாப்பில் ப்ரமோட் அதாவது சாய் சுதர்ஷன் விக்கெட் ஆவார்னு யோசிச்சிங்கன்னா அந்த டீமில் நீங்கள் மேத்யூ வேடை மஸ்ட்டாக உங்கள் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகுல் டிவாட்டியா அஸ் அ பிளேயராக சேசிங்கில் மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பெருசாக பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இந்த சீசன் இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராஷித் கான்
82% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூல 21 மேட்ச் ஆடி 28 விக்கெட், எக்கனாமி பாருங்க 6.62. ஸோ அதிக மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் ஆடி இருக்காரு புவனேஸ்வர் குமாருக்கு அடுத்தபடியா. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு செகண்ட் போலிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா சிபிசி நீங்கள் இவர்கிட்ட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக கொஞ்சம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கார்த்திக் தியாகி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட், எக்கனாமி ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட், எக்கனாமி ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் கார்த்திக் தியாகி பிக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் போலிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் உங்கள் டீமில் கொண்டு வருது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது 12% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் 8 விக்கெட், ஹெட் வெனியில் ப்ளே பண்ணல. பட் இந்த வெனியூருக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். எப்போனா செகண்ட் போலிங்கில் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. செகண்ட் போலிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் இவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உமேஷ் யாதவ் 7%, ஆன்கோயிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8 விக்கெட், ஹெட்டில் 19 மேட்சுக்கு 14 விக்கெட்ஸும், வென்யூவில் 6 மேட்சுக்கு 7 விக்கெட். ஸோ அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுற அளவுக்கான எபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு உமேஷ் யாதவுக்கு இருக்குது. 1 விக்கெட் மினிமமாக எடுத்துருவார். ஸோ 2 விக்கெட் போகுதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மினிமமாக 1 விக்கெட் ஃபஸ்ட் போலிங் பண்ணையில் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து மோகித் சர்மா இவரை பொறுத்த வரைக்கும் 45%, லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 21 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு 13 இன்னிங்ஸில். வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 5 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ மீண்டும் ஃபஸ்ட் போலிங்கில் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணல ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ட்ரீம் டீம் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா மோகித் சர்மா தான் வந்திருந்தார். சந்தீப் வாரியர் 5% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் வெனியில் ப்ளே பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு போலிங் அப்படின்னா நீங்கள் வாரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. சந்தீப் வாரியர் தான் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேஸ் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ வேட, கம்மின்ஸ் ஒரு முறையும், உம்ரான் மாலிக் ஒரு முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் 3 முறை வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 56 பாலுக்கு 57 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஷபாஸ் ஒரு முறையும், மார்க்கண்டே ஒரு முறையும், உம்ரான் ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த உம்ரான் இவர் விக்கெட் தூக்கின பால் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டம்ப் ஏக்கர் வச்சார், போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் நட்ராஜன் ஒரு முறையும், பேட் கமின்ஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கானுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சாய் சுதர்ஷன் பெஸ்ட் பிக்கு, டேவிட் மில்லர் பெஸ்ட் பிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ மேத்யூ வேடும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்கு. அடுத்து ரஷித் கானு, நூர் அகமது, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மோகித் சர்மா. இந்த 6 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா நான் ரிஸ்க் ப்ளஸ் சேஃப்னு சொல்லி பிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சேஃபாக வேணும் அப்படின்னா சுப்மன் கில்லை நீங்கள் ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுப்மன் கில் பிளேஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர்கிட்ட போகிறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ கேப்டன் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ஹெட், சுதர்ஷன், கில்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு விசி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் சுதர்ஷன்ட்ட பொறுத்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் டிராவிஸ் ஹெட் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வராரு. ரீசெண்ட் டேஸில் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரிஸ்கி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஷித் கான், டேவிட் மில்லர், புவனேஸ்வர் குமார், ஹென்ரிச் கிளாஸ்னு, மோகித் சர்மா அப்படின்னு சொல்லி 5 பிளேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் யாரெல்லாம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மில்லர் 1, நெக்ஸ்ட்டு புவனேஸ்வர் குமார், 3வது மோகித் சர்மா. இந்த 3 பிளேஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ரஷித் கான் செகண்ட் போலிங் பண்ணால், மில்லர் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன்ஸ் கேப்டன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் போலிங் பண்ணியில் கேப்டன்ஸ் கேப்டன், ஹென்ரிச் கிளாஸ் அண்ட் சேசிங்கில் ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிபிசி. ஸோ மோகித் சர்மா ஃபஸ்ட் போலிங் ஆர் செகண்ட் போலிங் போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா விசிஆர் கேப்டன் கொடுக்குறது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். 75 to 100% பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 8 பிளேயர்ஸ். கிளாசன், டிராவிஸ் ஹெட், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ரஷித் கான், பேட் கமின்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிஸ்க்கான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5 பிளேயர்ஸ் இதுலேருந்து போகிறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாஸ்னு உங்களுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ சாய் சுதர்ஷன் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். அபிஷேக் சர்மா இன்னன் அவுட் தான். ஸோ ஹெட் வரதுனால அபிஷேக் சர்மா கொஞ்சம் இன்னன் அவுட்டாக தான் தெரிய வராரு. நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்ஸு, ரஷித் கான் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்ஸு. ஸோ என்னோட 5 பிளேஸ் ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த 5 பிளேஸை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு 5 பிளேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கூட மிச்சம் இருக்கக்கூடிய கில்லாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா, பேட் கமின்ஸு, ஸோ இவங்கெல்லாம் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஷாருக் கான் 50 to 74% பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான், டி நட்ராஜன், புவனேஸ்வர் குமார். இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லை 2 பேர் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் தான் போகிறேன், புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். 25 to 49% பார்த்திங்க அப்படின்னா 2 பிளேஸ் இருக்காங்க. நான் அந்த 2 பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா பிக் பண்ணிக்கிறேன். டேவிட் மில்லர், மோகித் சர்மான்னு சொல்லி இந்த 2 பிளேஸுமே பிக் பண்ணியாச்சு. ஸோ 5 + 1 அது கூட பார்த்திங்க அப்படின்னா 2. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல 8 பிளேஸ் வந்து நம்ம வந்து பிக் பண்ணிட்டோம். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா இப்போ 3 பிளேஸ் வந்து கீழே வந்து நம்ம பிக் பண்ண போகிறோம்.
ஜிடி சைடு ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் அப்துல் சமா, ஷபாஸ் அகமது, அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கு, ஸோ ஜெயதேவ் உணர்கட்டு, விஜயகாந்த், வயாஸ்காந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டராக இருக்காரு. ஸோ இந்த ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லை 2 பிளேஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஜயகாந்த், வயாஸ்காந்த். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான லெக் ஸ்பின்னரு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு வந்து நான் ட்ரீம் டீமில் வருவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்யூ வேடு, ராகுல் டிவாட்டியா, நூர் அகமது, உமேஷ் யாதவ், சந்தீப் வாரியர், கார்த்திக் தியாகின்னு சொல்லி ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா வேடு, அது கூட பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது வந்து ஒரு பெஸ்ட் பிக்கு. இந்த பர்டிகுலர் டீமில் 2 பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகம் பாஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஃபைனல் டீம் ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிராண்ட் லீக் நீங்கள் டீம் மேக் பண்ணுறதுக்கான நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் அண்ட் மேத்யூ 2 பேருமே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். டிராவிஸ் ஹெட், சாய் சுதர்ஷன், அபிஷேக் சர்மா, டேவிட் மில்லர்னு சொல்லி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, ஷாருக் கான் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ராஷித் கான் மட்டுமே பிக் பண்ணியிருக்கோம். பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் சுதர்ஷன், வைஸ் கேப்டன் டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கொஞ்சம் ரிஸ்க்காக கில் அப்படி நோட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மேத்யூ வேட் கில்லுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் டீமாக இருக்குது. ஃபைனல் டீம் வேணும் அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.